குட் மார்னிங் கைஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிப்டில ட்ரேட் எடுப்போம், லைவ் ட்ரேடு. நான் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறேன், எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஆகுறேங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா வீடியோல காமிச்சிருக்கிறேன். என்ட்ரி எடுக்க முன்னாடி அது என்ன ரீசனுக்காக எடுக்கிறேன் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நேற்றைக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் அப்படிதான் ட்ரேட் எடுத்து நேற்றுக்கு என்னோட மிஸ்டேக்கு அதை அனலைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கிறேன். இது கால் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ நம்ம கால் சைடு கூட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கால் சைடு இந்த மணியில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கால் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு இதில் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதுங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறது தான். நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. நான் இதில் ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன், பட் ஃபாஸ்ட்டாக போகுது. சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கட்டும். இந்த டே இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் காய்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த மாதிரி போகுதுன்னு. கைஸ், இது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4000 லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு இடத்துல ட்ரேட் கிடைக்குமே எடுத்துக்கலாம் கைஸ். ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டே லோட சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. பார்ப்போம். இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்டம் கிடைக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ட்ரெண்ட் லைனும் உடைச்சதுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும் காய்ஸ். உடைக்கிற மாதிரி தான் இருக்கு காய்ஸ். நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். அந்த சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா நான் இதில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் காய்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நமக்கு என்ன மாதிரி போகுதுன்னு. நமக்கு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 4000 லாஸ் ரெக்கவர் ஆகி 1000 ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 5000 கிட்ட போயிட்டு இருக்கு.
ஓகே கைஸ், இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்லோ டவுன் ஆகுது, ப்ளஸ் இந்த இது க்ளோஸ் பண்ணேன்னா ஸ்லோ டவுன் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 4000 லாஸ் ரெக்கவர் ஆகி 400 rupees ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். 2 ட்ரேட் எடுத்துருக்குறோம். இது நம்ம பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணிடுவோம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ டைம் வந்து 10:59 11 o'clock ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோடில் போயிட்டு இருக்கு. இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, இதில் மேலே கட் பண்ணிச்சுன்னா கால் சைடு போய்க்கலாம், கீழே கட் பண்ணிச்சுன்னா நம்ம புட் சைடு போய்க்கலாம். கொஞ்சம் கைஸ், இது புட் சைடு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இதில் ஒரு 210 குவான்டிட்டி பை பண்ணிட்டேன். பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் ஸ்கேல்பர் மோட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணுறதுக்கு, அதனால தான் ஸ்டாப் லாஸ் போடல. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுன்னா, இந்த இஎம்ஐ கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ரொம்ப வாலடைல் டீம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1600 லாஸு, நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 1200 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் 3 ட்ரேட் எடுத்துருக்கிறேன், இன்னும் 3 ட்ரேட் பேலன்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பார் கேண்டில் ஒன்று வந்துருக்குது. ஸோ இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு நான் வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக இஎம்ஐ சப்போர்ட் எடுக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது திரும்ப இஎம்ஐக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் இஎம்ஐக்கு கீழே போச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ், இதில் நமக்கு ஒரு 1000 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. இந்த கேண்டில் ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் ஹோல்டு பண்ணுறேன் இந்த ட்ரேடை கொஞ்சம். $5,200, $6,000, $7,000, $6,000. ஓகே கைஸ், இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நமக்கு ஒரு 6,100 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 4,900 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுக்கலாம், இல்லைன்னா என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.